அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். 22 நாள் எங்களை ஜெயில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 22 நாள் கவலையடைந்த உறவுகள், ஏராளமான உறவுகள் எனக்காக குரல் கொடுத்துருந்தீங்க, கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க, உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தீங்க. ஏன் இப்படி இவருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் சந்தோஷம் அடைகிற மாதிரி இப்போ எரிச்சல் பொறாண்மையில் இருக்கிற ஆக்கள் இருக்கணும். இப்போ அவையிலும் சந்தோஷம், மன ரீதியாக சந்தோஷம் அடைஞ்சிருப்பினும் அதை சரியாக பயன்படுத்தி இப்போ என்னென்னு சொல்கிற ஒரு மனுஷன் நல்லாவே இருந்துட்டா இங்கே எது யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் எங்களுடைய எதிரி, யார் எங்களுடைய நண்பன் அப்படின்றதெல்லாம் இனங்காண முடியாது. எங்களுக்கான இடர்கள் வரைக்குள்ளதான் கட்டாயம் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வரிசையில் நிறைய பேரை இனங்கண்டிருந்தேன். நான் உண்மையிலேயே ஒருத்தர் எல்லாத்துலேயுமே நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை சுற்றி உள்ள உறவுகள் எல்லாமே அன்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஏராளமான உறவுகள் அப்படி இருக்காது. அவர் இருக்கிற நிலைமையை வச்சுக்கொண்டு அவரை சுற்றி இருப்பினும் அவர் எப்போ விழுந்து போகிறாரில் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்குள்ளதான் அவரை சுற்றி இருக்கிற உறவுகளில் எத்தனை உறவுகள் உண்மையான உறவு, எத்தனை உறவு பொய்யானது அப்படின்றத இனங்காண முடியும். அப்படி நிறைய பேரை இனங்கண்டிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். இது கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் தான், எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்கிறேன். நான் இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் இப்போ சிறைய செல்லாட்டி இல்லை அதோட ஒரு விபத்தோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, உயிர் போகிற அளவுக்கு இல்லை உடலில் அங்கங்களை இழக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம். அதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லி என்ன நானே தேர்த்தி கொள்கிற ஒரு மனநிலை என்கிட்ட இருக்குது. அவங்களை கூட இனங்கண்டிருந்த நான் உலக காலமும் ஒரு மாதிரி இருந்தவர் திடீரென்று அவர்களுடைய செயல்பாடு இதுகள் எல்லாம் மாற்றம். சகோதரன் வழியே இருக்கிற அதே மாதிரி நண்பர்கள் இப்போ திடீரென்று 2 பேருமே கைது செய்யப்படுவோம் அப்படின்றது எனக்கு முதலே அது தெரிஞ்சு என்ன ஏற்கனவே இது ஒரு பெரிய ஒரு பிளான் சொல்கிறேன். நான் ஒரு தடவை அழிக்கணும் இல்லை மற்றவர்கள் எங்களுக்கு பயப்படணும்.